திருடன் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். இது தேவனுடைய வார்த்தை. தலைகளை தாழ்த்தி அவரிடத்துல கேட்போம். ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் எங்களுடைய ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னவரே, இந்த நாளிலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தையும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த செய்தியின் ஆழத்தையும் தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஆண்டவர் தாமே எங்களோடு கூட ஆவியானவர் மூலமாய் பேசும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, என்னை மறைத்தருளும். ஆண்டவரே, நீர் மாத்திரமே வெளிப்படும். நீர் பேசும் சுவாமி. நாங்கள் அனைவரும் கேட்டு ஆண்டவரை உம்முடைய ஆடுகளாய் உம்முடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கிற பிள்ளைகளாய் இருக்க ஆண்டவர் எங்களை ஆசீர்வதியும். இந்த வேளையை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கான வசனத்தை நான் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வசனம் இந்த வசனம், அபண்டன்ட் லைஃப், பரிபூர்ண ஜீவியம் என்ற அந்த ஒரு காரியத்தை குறித்து பேசும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டிருந்தார். பரிபூர்ண ஜீவியம் அப்படின்னா என்னன்னு நிறைய யோசனை பண்ணேன். ஹவு வில் வி டிஃபைன் அபண்டன்ட் லைஃப்? நம்ம எல்லாருக்கும் வித்தியாசமான வகைகளில் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா we will say differently. இப்போ சின்ன பிள்ளைங்களை எடுத்துட்டிங்கன்னா, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களை எடுத்துட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட கேட்டால் வாட் இஸ் குட் லைஃப் ஃபார் யூ அப்படின்னா, எக்ஸாமே இல்லாமல் பரீட்சை பாஸ் பண்ணால் தட் வில் பி அ குட் லைஃப் ஃபார் மீ, ரைட்? இன்னும் கேட்டானா, மேபி படிக்கவே இல்லாமல் நான் பாஸ் பண்ணேன்னா, ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டு விளையாண்டுட்டு வந்தான்னா தட் வில் பி ஈவன் ஃபன், தட்ஸ் பியூட்டிஃபுல் லைஃப் அப்படின்னு அவங்க ஒரு வேளை சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் வாலிப பிராயத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒரு வேளை கேட்டோம்னா, மேபி தேல் சே, எனக்கு பவுண்ட்ரிஸே இருக்கக்கூடாது. அம்மா அப்பா ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்கேன்னு கேட்கவே கூடாது. எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு லைஃப் இருந்தானா தட் வில் பி பியூட்டிஃபுல். நான் இதையும் செஞ்சிட போகிறதில்ல, பட் தட் வில் பி ஃப்ரீடம் ஃபார் மீ, தட் வில் பி வண்டர்ஃபுல் லைஃப் ஃபார் மீன்னு அவங்க ஒரு வேலை சொல்லலாம். சரி, அதை தாண்டி யங் அடல்ட்ஸ் பருவத்துக்குள்ளார நம்ம வந்துட்டோம்னா, வாட் டு வி ஆஸ்க்? எனக்கு வேலைக்கு போகணும், ஆனால் வேலை இருக்கக்கூடாது. நல்ல வேலை வேணும், நல்ல உத்தியோகம் வேணும், ஆனால் உத்தியோகத்தில் என்னை வேலை செய்ய சொல்லக்கூடாது. நான் பாட்டில் போவேன், நான் பாட்டில் வருவேன், இல்லை இப்போ நினச்சா போவேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கணும். என் பாஸ் எதையுமே கேட்கக்கூடாது. ஒரு நல்ல பாஸ், நல்ல பொசிஷன், வேலையே இல்லாத ஒரு கை நிறைய சம்பளம் வாங்குற ஒரு வேலை இருந்தால் ஐ வில் பி ஹாப்பி. அதையும் தாண்டி என் பேச்சை எல்லாம் கேட்குற ஒரு லைஃப் பார்ட்னர், ரைட்? அதுக்கும் தாண்டி போனோம்னா பிள்ளைகள் நம்ம சொல்கிற பேச்சை கேட்கணும். பேச்சு கேட்குற பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் வச்சுருக்கோம், ரைட்? இன்னும் கொஞ்சம் வயசு தாண்டுச்சுன்னா பிள்ளைகள் நல்ல இடத்துல படிக்கணும், நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கணும், இந்த ஸ்கூலு, இந்த காலேஜ், இந்த வேலை. ஸோ அப்படி ஒரு தேர்ந்தெடுப்புகள் மத்தியிலேயே ஒரு ஸ்டேஜ் தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் நம்மளுடைய ரிக்வெஸ்ட் லிஸ்ட்டு குறையவே போகிறதில்ல. வயசாயிட்டா மட்டும் விடுதா, கை கால் வலிக்குது, கழுத்து வலிக்குது, உடம்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, பேக் பெயின் இருக்குது. எனக்கு இதெல்லாம் வலி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஐ வில் பி ப்ராப்ளி ஹாப்பி. இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல், இந்த லோன்லினஸ் இல்லாமல் இருந்தால், பிள்ளைகள் டெய்லி என்னை பார்த்துட்டு போனால், இப்படி என்லெஸ் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் இஸ் வாட் வி டிஃபைன் abundant life as. ஸோ இது abundant லைஃபா? இந்த லைஃபை நம்ம பார்க்குறோமா நிஜத்தில் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம், நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றாரு. அந்த பரிபூர்ணப்பட்ட ஜீவியம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உண்டா? அனுபவித்து கொண்டிருக்கோமா? வாழ்ந்து கொண்டிருக்கோமா? அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அமர்ந்திருந்து யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல இல்லைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் ப்ராப்ளம் இருக்கலாமே ஒழிஞ்சு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒருவரும் இங்கே அமர்ந்தில்லை. நல்லா இருக்குது, என்னோடய லைஃப் பர்ஃபெக்டாக இருக்குது, பரிபூர்ணமாக இருக்குன்னு டிஃபைன் பண்ணக்கூடிய நிலைமையில் நம்ம இல்லை. இந்த காரியம் கிடச்சிருச்சுன்னா அடுத்த லிஸ்ட்டு ரெடியாக வச்சுருக்கோம். தட் இஸ் ஹவ் ஆர் இட்டர்னல் அவர் அபண்டன்ட் லைஃப் இஸ் அப்படின்னு பார்க்குறோம். ரியாலிட்டி அது இல்லை. நம்ம கேட்குற காரியங்கள் நம்ம இன்டர்பிரிட்டேஷனில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால், இப்படியான ஒரு வாழ்க்கை என்னைக்காவது மனுஷனுக்கு இருந்துச்சா? எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை, நம்மளாகட்டும், நம்ம ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஆகட்டும், எல்லாமே இருக்கிற இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆகட்டும், நம்ம கண் பார்வைக்கு இருக்கிற 2-3 ஜெனரேஷனில் யாருமே எப்போவுமே எந்த வயசுலையுமே நல்லா இருந்த மாதிரி தெரியலையே. தென் மனுஷன் என்னைக்காவது நல்லா இருந்தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டானா, கண்டிப்பாக நம்ம இப்போ போட்ட லிஸ்ட்டில் அத்தனையும் ஆண்டவருடைய திட்டத்தில் இருந்துச்சு. இது எதுவுமே இல்லாமல் இல்லை. அங்கே ஜாப் இருந்துச்சு,
அப்படியே கார்டனை பார்த்துட்டு நீ நினச்சா போனால் போதும், அவரை விட பெட்டர் பாஸ் கிடைக்காது, நீ நினச்சா வேலை செய், இல்லைனாலும் அந்த மரம் வளரும், நான் எப்படியும் வளர்த்துப்பேன், கனி கொடுக்கும், ஜஸ்ட் பார்த்துக்கோ, அவ்வளோதான். ஜஸ்ட் அ சூப்பர்வைசரி ரோல், ரைட்? அவ்வளோ அழகான ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாரு. அந்த ஒர்க்குக்கு பவரும் கொடுத்துருந்தாரு, அத்தாரிட்டியும் கொடுத்துருந்தாருல்ல. எல்லா மிருகங்கள் மேலும் ஆளுகை கொடுத்துருந்தாரு. எந்த விதமான நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதே இல்லை. பசி இல்லை, பசி இருச்சானா தேவைக்கான எல்லா கனிகளும் புசிக்கிறதுக்கு எல்லா நேரத்திலும் இருந்துச்சு. ஸோ ப்ரொவிஷன் வாஸ் கம்ப்ளீட். எந்த ஒரு தேவையும் இல்லை. அதுபோல் ப்ரொடெக்ஷனும் இருந்துச்சு. எல்லா விதமான பரிபூர்ணமும் கொடுக்கப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கையை தான் ஆண்டவர் உருவாக்கினார், ரைட்டா? அவரோடு கூட இருக்கிற உறவு, நல்ல ஒரு சமாதானம், அந்யோன்யம், ஐக்கியம், பரிபூர்ணம். ஸோ தேட் இஸ், இப்போ நினச்சி பார்த்தானா அப்படி ஒரு லைஃப் இப்போ இருக்குமானா, வில் வி கால் இட் abundant லைஃப்? எஸ், இட் வில் சூட் எவ்ரிபடி, ரைட்? ஸ்கூலுக்கே போவேனா, அங்கே ஸ்கூல்ஸ் இல்லை, ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை, நர்சிங் ஹோம்ஸ் இல்லை, என்ன சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் இல்லை, ஒன்றுமே இல்லை, ரைட்? அது எல்லாத்துக்கும் அவர் ஸ்கோப்பே கொடுக்கல. ஸோ தேட் இஸ் ஹிஸ் பிளான். அதை எங்கே மாறிச்சு, யார் மாற்றினா? we clearly know the answer, right? So அது வரைக்கும் ஓகே, இதுக்கு அடுத்த சென்டென்ஸ்க்கு போகாதீங்க, பிகாஸ் we don't want to go there. அங்கே போயிட்டோம்னா தாண்டிடுவோம், ரைட்? அங்கே போயிட்டோம்னா தாண்டிடுவோம். பட் அந்த இடத்துக்கு போகாதபடிக்கு, இந்த ஃப்ராக்சருக்கு, இந்த டிஸ்இன்டகிரேஷனுக்கு, இந்த ப்ரொவிஷன் எல்லாம் வந்து ஸ்வெட்டாக மாறுறதுக்கு, வேலை செஞ்சு தானே உழைச்சாகணும்னு ஆகிறதுக்கு, சமாதானம் போய் பயம் வந்து, ஆங்ஸைட்டி வந்து, எதுக்கு எடுத்தாலும் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வாழ்கிற ஒரு நிலைமை வந்து பர்பஸே இல்லை. ஏதோ வாழ்ந்துட்டுருக்கேன். நான் வேலை செஞ்சு சர்வைவ் பண்ணலைன்னா தெர் இஸ் நோ வே ஐம் கோன் சர்வைவ். எப்படியாவது நான் சர்வைவ் பண்ணியே ஆகணும், நான் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும், நான் என் ஃப்யூச்சருக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ளவே வேணும்னு சொல்கிற ஒரு நம்மை நம்பி வாழ்கிற ஒரு ஜீவியத்துக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கோம். ஆண்டவரோடு இருந்த உறவு அந்த அழகான உறவை தாண்டி ஒரு பிரிவுக்குள்ளார போச்சு, ஜீவன் மரணமாய் மாறிற்று, ரைட்? இன்னைக்கு நம்ம இது எல்லாத்தையும், இந்த ஒரு நடுவில் இருக்கிற ஸ்லைடை மறந்துட்டு அந்த லாஸ்ட் ஸ்லைடு, ஆரஞ்ச் ஸ்லைடில் இருக்கிற காரியம் மட்டும் கேட்குறோம். ஏன் இந்த உலகம் இவ்வளோ மோசமாக இருக்குது? ஏன் நல்ல ஆண்டவர் இருக்கும் பொழுது இத்தனை பாடுகள் மனிதனுக்கு இருக்கணும்? வை இஸ் காட் கிவிங் அஸ் so much suffering? இது வந்து தாராளமாக நம்ம கேட்குறோம். ஃப்ளாஷ்பேக் மட்டும் பிடிக்கல, ரைட்? 2 ஸ்லைடு பின்னாடி போய் நம்ம எங்கே இது ஆச்சு, ஏன் ஆரம்பிச்சது தெரியாத சத்தியம் இல்லை. இது வந்து 100 வாட்டி நம்ம கேட்ட சத்தியம். பட் our மைண்ட் டசன்ட் லைக் டு கோ தேர். இப்போ ஒரு தவறான சாய்ஸையே ஒருத்தங்க எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சொல்கிறோம் இது வேண்டாம், இந்த ஸ்கூலுக்கு போகாத, இல்லை இந்த உத்தியோகத்துக்கு போகாதன்னு சொல்கிறோம், இல்லை இந்த படிப்பை படிக்காதன்னு ஏதோ ஒரு சாய்ஸ் எடுக்கிறோம். அந்த சாய்ஸை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த சாய்ஸில் போய் ஒரு என்ன எதிர்பார்த்தமோ தப்பாயிடும்னு அந்த தப்பாயிடுச்சு. ஆன பிறகு அவங்கள்ட்ட பேசி பாருங்க, அன்னைக்கே சொன்னோம்ல அப்படின்னு சொன்னால் பிடிக்குமா அவங்களுக்கு? பிடிக்காது. நம்மளுமே அந்த இடத்துக்கு அவங்கள சொல்லி காட்ட விருப்பப்படாதபடிக்கு அந்த இடத்த விட்டு தாண்டி போக இருக்கிறது தான் மனிதனுடைய இயல்பு. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு கோ பேக் டு தட் பிளேஸ். இந்த இடத்துலையே இருந்துடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய காரியமாக இருக்குது. ஆனால் நம்ம இதை வந்து திருப்பி பார்த்து எப்படியாவது திரும்ப போயிடுவோம், நம்ம விட்ட இடம் வேற, இருக்கிற இடம் வேறன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகணும்னு நம்ம யோசிச்சோம்னா, அந்த யோசனை நம்மளுக்கு வராதபடிக்கு தடுக்கிறதுக்கு யார் நம்மளை ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவர் நம்மளை பிஸியாக வச்சுட்ருக்காரு, ரைட்? ஸோ ஹீ டெல்ஸ் அஸ் இதுதான் இம்பார்ட்டண்ட், இங்கே வாழ்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நீ இது விட்டேன்னா என்ன பண்ண போகிற? வேலை போச்சுன்னா என்ன பண்ண போகிற? சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ண போகிற? ஸோ இப்படி அநேக கேள்விகளை கேட்டு நம்மளை பயத்துக்குள்ளாகவும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் வைத்திருக்கிறனால நம்ம திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த நிலைமையில நம்மளை விடலை, ரைட்? ஸோ அவர் வந்தார், நமக்காக மரித்தார், நம்மளுக்கு திரும்ப அந்த நித்திய ஜீவனுக்கான ஆதாயத்தையும் வழியையும் நம்மளுக்கு பெற்று கொடுத்துட்டார். அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரிந்த ஒரு காரியம், ரைட்? ஸோ ஆண்டவர் எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்து இன்னைக்கு 2000 years ஆச்சு, அதுக்கு மேலேயும் தாண்டிட்டோம், ரைட்டா? ஆனால் அதே ஒரு அபத்த நிலைமை, அதே ஒரு கஷ்டமான நிலைமையில நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோமா? அல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற அடையாளம் கொண்ட நாம் இந்த அநித்தியமான உலகத்தை நாடி போகிறோமா, அல்ல நித்தியமான அந்த ஜீவனை நோக்கி வாழ்கிறோமா என்பது நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இன்னும் தெளிவா அவர் வந்து இந்த காலத்துல இந்த வேளைகள்ல ஒருவேளை இல்லை உங்களுக்கு பாடுகள் உண்டு, ரைட்? அதே அபண்டன்ட் லைஃப் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன ஆண்டவருடைய வசனம் தான் இந்த உலகத்தில் உனக்கு பாடுகள் உண்டு. இஸ் வெரி கிளியர். பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னவர் பரிபூர்ண வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது ரெண்டுக்கும் நம்மளுக்கு கான்ஃப்ளிக்டா இருக்கு. நம்ம டெஃபினிஷன் என்னன்னா பரிபூர்ண வாழ்க்கைன்னா பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை.
But God seems to understand it differently, and maybe we should try to understand how God understands the fulfilled, complete life to the full, இல்லையா? ஸோ அங்கே ஏதோ ஒரு புரிதலில் நம்மளுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அவர் ஹி இஸ் ஆல்சோ ரிட்டன் கடைசியில் என்ன நடக்கும், இந்த உலகத்தின் பாதையில் நம்ம கடந்து போகும்போது ஒருவேளை பாடுகள் இருக்கலாம். அந்த பாடுகள் மத்தியிலையும் உங்களுக்கு பரிபூர்ண ஜீவன் உண்டு. ஆனால் ஒரு நாளில் இந்த பாடுகள் அற்ற உலகம், ஏதேன் தோட்டத்தை விட அழகான உலகம், ரைட்? அதில் நான் யோசிச்சப்போ ஒரு 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 கம்பேரிசன் எனக்கு வந்தது என்னென்னா, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, அங்கே ஆண்டவர் வந்து யூஸ் அ விசிட்டர், வந்து போயிட்டு இருந்தார். சாயங்காலத்தில் இந்த கூல் ஆஃப் தி ஈவினிங் ஆண்டவர் வந்து இவங்களோட பேசிட்டு அப்படின்னா ஆண்டவர் போனார். ஆனால் இந்த வரப்போகிற இந்த புதிய உலகத்தில் ஆண்டவரோடு கூட சதா நாட்களும் சதா வேலைகளிலும் கூடவே இருக்க போகிற அந்த ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், ரைட்? ஸோ தட் இஸ் ப்ராமிஸ்ட், தட் இஸ் டெஃபினட். இதை மறந்துடவே கூடாது. நம்மளை மறக்கடிக்கிறதுக்கு அவன் எல்லாமே செஞ்சிட்ருக்கான். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கான்ஸ்டன்ட் ரிமைண்டர் என்ன இருக்குன்னா, நம்மை சுற்றி நம்ம பார்க்குற ரியாலிட்டி, நம்மை சுற்றி நம்ம பார்க்குற மற்றவர்கள் ஓடுகிற ஓட்டம், அந்த ஓட்டத்தையே நம்மளும் ஓடிட்டு அந்த ஓட்டத்திலேயே நம்ம இழந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, நித்தியமே இல்லாதவர்கள் எப்படி வாழ்வாங்களோ அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த ப்ராமிஸ் நம்மளுக்கு எப்போதும் திரும்பி வந்துடணும். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், இதுக்கு நடுவில் நான் போகிறது கொஞ்ச நாட்கள் தான். இதை தாண்டி எனக்கு ஒரு ரொம்ப நாள் வாழ்கிற ஒரு அழகான வாழ்க்கை இருக்குது. ஸோ இட்ஸ் ஓகே, காட் நோஸ் அண்ட் அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம். பேதுரு 1 பேதுரு 1 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அல்லது 1 பேதுரு புத்தகத்தையே நம்ம பார்த்தீங்கன்னா, அதில் அநேக காரியங்கள் அவர் வந்து அழகாக இந்த நம்ம எப்படி இந்த உலகத்தில் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கோம் அப்படிங்கிறத குறித்து நிறைய சொல்லுவார். ஸோ எங்கேயாவது ஆண்டவர் அவருடைய ப்ராமிஸை தப்பாக சொல்லிட்டாரா, இல்லை வாக்குத்தத்தத்தை அவர் கீப் பண்ணலையா, அல்ல நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமா? என்னவோ நம்ம பார்க்குற வாழ்க்கைக்கும் அவர் ப்ராமிஸ் பண்ண வாழ்க்கைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அனுபவிக்கிற மாதிரி தெரியல, அனுபவிக்கிற மாதிரியும் இருக்குது, ஆனால் அனுபவிக்கிற மாதிரி தெரியல. வாட் இஸ் ஆன் த சர்ஃபேஸ், வாட் இஸ் இம்மீடியன்ட், வாட் இஸ் மெஜாரிட்டி ஆஃப் அவர் ஹார்ட்ஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளில் வர்ற சோதனைகள், வலிகள், வேதனைகளில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆண்டவரை குறித்த எண்ணம், அவர் இருக்கிறார் என்ற தைரியம், இது என்ன ப்ரொபோர்ஷனில் நம்ம லைஃப்பில் இருக்குது. தட் டிட்டர்மின்ஸ் வெதர் வி லிவ் ஹியர் ஆர் வி லிவ் ஹியர். இந்த ரெண்டும் நம்மளுக்கு இருக்கும், இந்த நாட்களில் நம்மளுக்கு இருக்கும். இது ரெண்டில் எதை பிடிச்சு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், உலகத்தை பிடித்து வாழ்ந்துட்டுருக்கோமா இல்லை கடவுளை பிடித்து வாழ்ந்துட்டுருக்கோமான்றது வில் மேக் அ டிஃப்ரென்ஸ் ஃபார் அஸ், ரைட்? ஸோ ஹவு டு வி தென் ரிசீவ் அந்த பரிபூர்ண ஜீவியத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும், எப்படி வாழ முடியும் அப்படின்னு நான் யோசிச்சப்போ, முதலாவதாக we need to understand that we were given this life. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, எந்த இடத்துக்கு போக வேணாம், அது பெயின் பாயிண்ட், அது நான் பண்ண தப்பு, நான் மனுக்குலமாய் நம்ம விட்ட இடம், நாங்கள் சொன்ன தவறான காரியம் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல வந்து எதை வந்து நம்ம வேண்டான்னு ஒதுக்கி வச்சு நம்ம மெமரிக்குள்ளேயே ரீகால்குள்ளேயே கொண்டு வர வேணான்னு வச்சுருக்கோமோ, அந்த இடத்த நம்ம போய் நின்று அக்செப்ட் பண்ணி, இது என்னுடைய தவறு, என்னுடைய பாவம். நம்ம சின்ன சின்ன பாவத்தின் தன்மையினால் செய்கிற தவறுகள் பாவங்கள்னு நினைக்கிறோம். பிரதானமான பாவம் அவரை விட்டு நாம் வேண்டான்னு வந்தது. அந்த இடத்துல போய் நம்ம ரிகன்சைல் ஆகலைன்னா அது தவறு. ஆண்டவரே, நீங்கள் வேண்டான்னு சொல்லி நான் வந்தது தவறு. இன்றைக்கும் நீங்கள் இல்லாததை போல இந்நாள் வரை, அது சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு லைஃப் டைமாக ஒரு 10 வயசாக இருக்கலாம், 20 வயசாக இருக்கலாம், 50 வயசாக இருக்கலாம், இல்லை டுவர்ட்ஸ் எண்டாக கூட இருக்கலாம். எந்த ஏஜில் கூட இந்நாள் வரை நான் வந்து அந்த உலகத்தை சார்ந்த நான் இழக்கலை, நான் இதில் எதுவும் பண்ணல, இங்கே வச்சுருக்காங்க, இப்படி வாழ்ந்துட்டுருக்கேன், இதுதான் லைஃப், இதில் நான் கேட்குறேன், நீங்கள் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இஃப் அட் ஆல் எனிதிங் ஐ ஹாவ் அன் ஆங்கர். இப்படியான ஒரு ஜீவியத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா, இல்லை கொடுத்தா வி ஆர் ஹாப்பி அப்படிங்கிற ஒரு ஜீவியத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா இல்லையான்னு யோசிச்சுட்டு, அந்த தவறை வி ஹாவ் டு சிட் டவுன் அண்ட் அக்செப்ட் இட் அண்ட் கன்ஃபெஸ் இட் அண்ட் கெட் இன் டு த இட்டர்னல் லைஃப். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் சேஞ்ச், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஒரு பிலீஃப், அந்த அக்செப்டன்ஸ், அந்த பாவத்தின் அறிக்கை நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் வரலன்னா we might be able to do it today, ரைட்? இன்னும் கிருபையின் நாட்கள் இருக்குது. ஸோ நம்ம ஆண்டவர் இடத்துல அந்த பரிபூர்ண ஜீவியத்தை துவங்கும் நாள்
நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மை பொறுத்தது. ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்தாயிற்று. நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறது வந்து நம்ம அதை நம்பி இருக்கிறோமா, ஆண்டவரை விசுவாசிச்சா போதும் எனக்கு பரிபூர்ண ஜீவியம் உண்டுன்னு சொல்லி நம்ம நம்பி அந்த நம்பிக்கையின் பேரில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறது வந்து முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம், ரைட்? ஸோ அப்படியாக நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வில் பி டிஃப்ரெண்ட். அந்த மினிட்டுக்கு பிறகு நம்மளோட திங்கிங் ஸ்டைல் மாறும், திங்கிங் விதம் மாறும். நம்ம ஐடென்டிட்டி ஆஸ் நோபடி டு சன் ஆஃப் காட், ரைட்? ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு பெரிய அடையாளத்துக்குள்ளாக, ஒரு புதிய சிருஷ்டிப்புக்குள்ளாக, ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ளாக, எல்லாமே பழையன எல்லாம் ஒளிந்தது, எல்லாமே புதிதாயிற்று, அந்த புதிய துவத்துக்குள்ளாக வருகிற ஒரு மாறுதல் நமக்குள்ளாக உண்டாகும். அந்த மாறுதலை கொண்டு நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கையின் துவக்கம், பரிபூர்ண ஜீவியம் நமக்குள்ளாக துவங்கும். திஸ் டெஃபினெட்லி ஹேஸ் டு பிகின் அட் த கிராஸ். ஆண்டவருடைய சிலுவையில் போய் அவருடைய மன்னிப்பை கேட்டு பெற்றால் ஒழிய, reading the Bible, coming to church or talking to people, other people praying for you, இதில் எங்கேயும் பரிபூர்ண ஜீவியத்தின் துவக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு சொந்தமாக அது மாறாது, ரைட்? இரண்டாவதாக, நாம் எப்போவுமே ஆண்டவர்கிட்ட போகும்போது எப்படி போகிறோம்? ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுறோம்? 10 நிமிஷம் ஜெபம் பண்ணோம்னா அதில் 9 நிமிஷம் என்ன ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்மளோட லிஸ்ட், ரைட்? மோஸ்ட் ஆஃப் த டைம், லெட்ஸ் பி ஆனஸ்ட், ரைட்? ஸோ நம்ம அந்த லிஸ்ட்டு, ஆண்டவரே எனக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் நல்லவர், நீங்கள் கடந்த வாரம் முழுவதும் எனக்கு எல்லா நன்மைகளையும் செஞ்சீங்க. அது வந்து பார்ட் ஆஃப் டெம்ப்ளேட், ரைட்? இந்த டெம்ப்ளேட் முடிஞ்சோன்னா லிஸ்ட்டுக்கு போயிடுவோம். அது கரெக்டாக ஞாபகம் வரும். இன்னென்ன காரியம் எனக்கு வேணும், 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்லிட்டு இது எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு ஒவ்வொன்றுக்காக கெஞ்சி முடிச்சு, அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இந்த ஜெபங்களை எல்லாம் கேட்டதுக்காக நன்றி, இதுக்கெல்லாம் பதில் கொடுக்க போகிறதுக்காக நன்றின்னு சொல்லி நம்ம இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு வரோம். இது ஆண்டவருடைய கரங்களை பார்ப்பதா, முகத்தை பார்ப்பதா? கரங்கள். We look at his hands. We look at the giving or the gift than the giver. கொடுக்கிறதை நாடி போகிற ஒரு கூட்டமாய் நம்மளுக்கு தெரியாமையே அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க, ஊரில் இருந்து ஃபோன் பண்ணி வாண்ட் டு டாக் டு யூன்னு சொல்லிட்டு ஹி வாஸ் சேயிங், அம்மா இதை கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வயசு எனக்கு கூடிகிட்டே போகுது. அநேக நாட்கள் ஜெபம் பண்ணி உபவாசித்து ஜெபித்தும் எனக்கு வந்து திருமணம் இன்னும் நடக்கலை. அம்மாவுக்கு இது மிகுந்த ஒரு பாரமாக இருக்குது, ஏன் இப்படி நடக்கலைன்னு கேட்குறாங்க. எனக்கும் அந்த கேள்வி இருக்குது, நானும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதில் எந்த தவறும் இல்லை. அவங்க உண்மையான விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல தன்னுடைய எல்லாவற்றையும் போட்டு, எனக்கு இது கொடுங்க ஆண்டவரே. அது ஏன் ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன் ஆண்டவர் அந்த பதிலை கொடுக்க மாட்டேங்கிறாரு? இப்போ எனக்கு ஜெபம் பண்ணும்போது வந்த ஒரே ஒரு பதில், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில் தான், ஆண்டவர் உன்னுடைய திருமணத்தை குறித்து அக்கறை இல்லாதவர் இல்லை. கண்டிப்பாக அந்த திருமணத்தை குறித்து அதிகமான அக்கறை உன் தாயை விட, உன்னை விட அவருக்கு உண்டு. ஆனால் அந்த திருமணத்தை விட எதில் அவருக்கு அதிக அக்கறை இருக்குன்னா, நீ அவருடைய பிள்ளையா இருப்பதில். என்னுடைய பிள்ளை என்னிடத்துல வந்து பேசணும், என்னிடத்துல வந்து உரையாடணும், என்னிடத்துல இருக்கிற அந்த உறவுக்குள்ளாக என் பிள்ளை வரணும், என் பிள்ளைகள் வரணும், வந்துட்டு என்கிட்ட கேட்டுட்டு என்னுடைய காரியங்களை பெற்றுக்கொண்டு போகிற அப்படியான பிள்ளைகளாக இருக்காதபடிக்கு என் பிள்ளைகள் என்னோடு கூட பேசுகிற பிள்ளைகள். தட் இஸ் த ரிலேஷன்ஷிப், ரைட்? என்னோட ஹெச்ஓடி இருக்கார். ஹெச்ஓடியை நான் போகிற வழியில் பார்க்கும்போது அவர்கிட்ட தூரத்துலேயே பார்த்துட்டேன்னா ஒரு 2 நிமிஷம் தான் நிற்க போகிறோம் க்ராஸ் பண்ணுற வேலையில். என்னென்ன லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் கேட்கணும் அதுதான் என் மைண்டில் ஓடும். இந்த அப்ரூவல், இந்த டேட் ஓகேவா, இதுக்கு சொல்லிடலாமா, ஏன்னா அதுக்கடுத்து நான் அந்த அப்ரூவலை பொறுத்து வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கலாம். 2 minutes கிடச்சிதுன்னா ஐ வில் ஆஸ்க் ஃபார் திங்ஸ். தட்ஸ் வெரி டிரான்சாக்ஷனல். பிகாஸ் என்னோட டியூட்டி இவ்வளோதான், நான் இதை கேட்குறேன், நீ இதை இதில் கொடுக்கலன்னு சொல்லு, அவ்வளோதான். டிரான்சாக்ஷனலாக தான் போகிறேன். ஆனால் இதுவே நான் இங்கேருந்து மேபி கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து டிரான்சிட்டில் மேபி வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன். அப்பா அங்கே வெயிட் பண்ணிருக்காங்க. அப்பாட்ட என்னென்ன லிஸ்ட்டு கேட்கலான்னு நினச்சிட்டு போவேன். அங்கேயும் 5 minutes தான் இருக்குது. ஹவு வில் ஐ பிஹேவ், ரைட்? டு யூ சி த டிஃப்ரென்ஸ்? இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் நம்ம பார்க்குறோமா? டிரான்சாக்ஷனலாக ஆண்டவர்கிட்ட போனோம்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அங்கேயும் போய் எங்கள் அப்பாட்ட இந்த லிஸ்ட்டுப்பா, இதை வாங்கிட்டு நீ அனுப்பிச்சிட்டு போய்ட்டுறேன் பாயின்னு சொல்லிட்டு போனோம்னா வந்து காத்து நின்ன அவருக்கு எப்படியாக வலிக்கும்? அவர் எதை வாஞ்சித்து நிற்கிறாரு? அம்மா நீ நல்லா இருக்கியா, ரைட்? நீ எப்படி இருக்க? ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யர் லிஸ்ட். அந்த லிஸ்ட்டை விட பெரிய லிஸ்ட்டு நான் உனக்கு அனுப்பி கொடுக்குறேன். அவர் நம்ம இடத்துல கேட்குறது, அப்பா நல்லா இருக்கீங்களா,
நீங்கள் உடம்பு நல்லா இருக்கா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா? திஸ் இஸ் ஆல் தட் ஹீ நீட்ஸ். This is all God is waiting for. Every time when we come in prayer, all that God wants is பிள்ளைகள் அவரோடு கூட பேசணும். அந்த ஒரு ஜெப ஸ்டைலை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா there's so much of a change in our life, right? அவருடைய முகத்தை பார்த்து பழகிட்டோம்னா, அவருடைய முகத்தை மட்டும் பார்த்துட்டு just stay there, right? Just stay there. அவர் அவர் யாராக இருக்கார், அவர் எவ்வளோ காரியங்களை என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. நீர் எவ்வளோ பெரிய தேவன், நீர் என்னை நேசிக்கிறீர், நீர் எவ்வளோ அன்பான தேவன், இட்ஸ் இனஃப் லார்ட். நீங்கள் என்னோடு கூட இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணிட போகிறீங்க, எல்லாவற்றையும் பார்க்குறீங்களே, எனக்கு போதும் ஆண்டவரே, யூ சச் அ பியூட்டிஃபுல் காட், யூ சச் அ குட் காட். இதை மட்டும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் தோணாது லிஸ்ட்டு சொல்லணும்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆண்டவர் என்னையும் நேசிக்கவும் எனக்காக ஜீவனையும் கொடுக்கவும் அவர் முற்பட்டுட்ட பிறகு எதுக்காக நான் என் லிஸ்ட்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும்? அது உண்மையுமே நம்மளுடைய ஜீவனின் அர்த்தமாக இருந்தால் என்னுடைய லிஸ்ட் அவருக்கு ஏமாத்திரம், ரைட்? என்னுடைய லைஃப் அவருக்கு ஏமாத்திரம், அதை ஃபிக்ஸ் பண்ணுறது அவருக்கு ஏமாத்திரம். வாட் இஸ் வெயிட்டிங் ஃபார்? வை இஸ் சோ மெனி ப்ரேயர்ஸ் நாட் ஆன்சர்ட் டுடே? இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, இஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஹார்ட். இதை விட்டுட்டேன்னா பிள்ளை போயிடும், right? He is holding some things back. I don't know if that's the case in each of your lives, but God wants us. நாம் அவரோடு பேசணும், நம்மளுடைய சத்தத்தை கேட்கணும், நம்மளுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளணும், அவருடைய அன்பை என்கிட்ட சொல்லணும். அவர் எவ்வளவா என்னை நேசிக்கிறார், என்னோடு இருக்க எவ்வளோ விருப்பப்படுறார் அப்படிங்கிறத he wants to tell me. Do we listen? He's got so much to tell about us. I like this that you did மக்களே yesterday. I liked the way you kept quiet here. இதெல்லாம் அவருக்கு சொல்லணும்னு ஆசை. கேட்டிருக்கோமா, ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோமா, செய்த நன்மைகள். இன்னைக்கு கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ்னு பாடணும். எத்தனை நன்மைகளை நம்ம கவுண்ட் பண்ணுறோம், எத்தனை நன்மை இல்லாத காரியங்களை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறோம். God just wants to say, see how blessed you are. God just wants to talk to us. God just wants to say, அவ்வளோ அழகாக இருக்கே, நீ இவ்வளோ காரியங்களை நல்லா செய்கிற, இது போதும், உனக்கானது எல்லாமே. I am very happy with you. I want to sing over you. ஜெஃபனியால படிக்கிற மாதிரி, I want to sing and dance around you. நான் உன்னை அவ்வளவாய் நேசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது would we even think of asking God anything, right? So that is the beautiful God we have. That is the relationship God has given. So eternal life na enna அப்படின் சொல்லி John 17:3 யாராவது வாசிங்க. இயேசு கிறிஸ்துவையும், தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும், அதுக்கு அடுத்த வேர்டு தான் இம்பார்ட்டண்ட், அறிவதே, ரைட்? அறிவது அப்படின்னு சொன்னால் எனக்கு யாரை சொல்கிறது, சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் எனக்கு தெரியும், அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய பில்லி கிரஹாம் எனக்கு தெரியும், ரைட்? நிறைய பேரை தெரியும். ஆனால் எங்கள் அப்பாவே எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஐ நோ ஸோ மெனி பீப்புள், ரெண்டுக்கும் அதே வார்த்தை தான், ரைட்? அறியும் அப்படிங்கிறது அறிவு. ஆண்டவரை பற்றியும் நம்மளுக்கு தெரியும், நிறையா அறிவு இருக்குது, நிறையா காரியங்கள் படிச்சிருக்கோம். பைபிளில் கேட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவருடைய குணாதிசயங்களை சொல்ல முடியும், பாட முடியும், எவ்ரிதிங் we know. But we know him personally. So eternal life is about knowing him now, who he is to me. அந்த அபைடிங், அந்த அன்பு, அந்த ஐக்கியம், அந்த உறவு பரிபூர்ண ஜீவியத்தின் முழுமை. தட் இஸ் abundant life. அந்த உறவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த உறவில் வாழ்ந்தோம்னா உலகம் fade ஆகிடும். We have a song, right? When I look into your holiness and gaze into your loveliness, the things that surround me become shadows, right? அது எல்லாமே ஒன்றுமில்லாத மாயைகளாய் மறைந்து போன காரியங்களாய் நம்மளுடைய வாழ்க்கையில் மாறி போகும். ஸோ அதனால் மேபி we will lose a lot of things. மேபி everything நம்ம கேட்குறதெல்லாம் ஒரு வேளை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் நிறைய காரியங்களை இழந்தாலும், மார்க் இப்போ எல்லாருமே நிறைய மனப்பாடம் பண்ணின வசனங்கள், மார்க் 10:29-31 சொல்கிறார், நீங்கள் நிறைய காரியங்களை, உங்களோட பேரண்ட்ஸை, உங்களோட குடும்பத்தை எவ்வளவு இழந்திருந்தாலும் அதுக்கு 100 எத்தனையா இந்த உலகத்தில் மட்டுமல்ல
வருகிற உலகத்திலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த உலகத்திலும் வருகிற உலகத்திலும், that word is there, ரைட்? ஸோ உங்களுக்கு வருகிற உலகத்தில் நம்ம இங்கெல்லாம் பண்ணி எல்லாம் இழந்தோம்னா அப்புறம் தருவார். இல்லை, இப்போவும் அவர் எல்லாவற்றையும் தருகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவைன்னு பரமபிதா நன்கு அறிவார். யார் அதை தேடி ஓடுவாங்க? அஞ்ஞானிகள், ரைட்? அஞ்ஞானிகள் அவற்றையெல்லாம் தேடி ஓடுவாங்க. நீங்க என்னுடைய பிள்ளைகள், உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் கேட்கும் முன்பே எனக்கு தெரியும். அதனால டு நாட் வரி, ரைட்? வரி பண்ண வேண்டாம். நான் உங்களை பார்த்துக்கிறேன். நீங்க என்ன செய்யணும்? தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். தேவனை தேடுங்கள், தேவனோடு உறவில் இருங்கள், தேவனோடு பேசுங்கள், அவருடைய அன்பை நாடுங்கள், உறவை நாடுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரோடு அஜெண்டா இல்லாமல் போய் பேசுங்க. தட்ஸ் த சிம்பிள் வேர்ட். ஒரு அஜெண்டாவோட இந்த பாயிண்ட்டுக்கு இன்னைக்கு ப்ரே பண்ணணும், லெட்ஸ் ப்ரே. இல்லை, just pray. Just pray for the sake of talking to God, right? So that is what God is asking us to do. It's a small change, but it is the entire meaning of abundant life, right? ஸோ ஒன்று வந்து பிலீவ் பார்த்தோம், ரைட்டா? பிலீவ் பார்த்தோம். 2 பிலாங் டு ஹிம், அவருடைய பிள்ளையை போல நம்ம பிலாங் பண்ணுறது. 3வது அவரை பிள்ளையை போல சாயலுக்குள்ளாக மாறுவது. ஸோ இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம், அவர்கிட்ட பேசுகிறோம், அவர்கிட்ட நல்லா ஜெபம் பண்ணுறோம், எல்லாத்தையும் நல்ல ஒரு ஜெப வேலை, நல்ல ஒரு சில நேரங்களில் 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணுறோம், நல்ல ஜெப வேலையாக இருந்துச்சு எல்லாம் சொல்கிறோம். ஆனால் இறங்கிட்டு அடுத்து கடக்கட்டான்னு கிளம்பி வேலைக்கு போகணும், அடுத்து ஓடணும், அடுத்து பஸ்ஸை பிடிக்கணும், எம்ஆர்டியை பிடிக்கணும். ரியாலிட்டி இஸ் ரியல், ரைட்? ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இது எல்லாம் இருந்தாலும் இதன் மத்தியில் ஆண்டவர் இருக்கார் அப்படிங்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளாக ஓடும் பொழுதும், இட் இஸ் நாட் அ மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, வேலியிலையும் இட்ஸ் அ சேம் காட் ஹூ இஸ் வித் அஸ். when we run, he runs with us. when we sit, he sits with us. வேலைக்கு போகும்போது வேலையிலையும் கூட இருக்காரு, ரைட்? ஸோ அந்த என் தேவன், என் தகப்பன் என்னோடு இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் போதுமானவர்னு எந்த சூழ்நிலையில் நம்ம வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த சூழ்நிலையில் அந்த பரிபூர்ணத்தோடு வாழ்கிறதுக்கும் கெட்டகுமாரனோட மூத்த அண்ணன் வாழ்ந்ததுக்குமான வித்தியாசம், ரைட்? நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, தியாரிட்டிக்கலாக தெரியும், அவனுக்கு அவங்க அப்பா அவர் தான் தெரியும், அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் அவனுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு கடா வெட்டி கொள்றதுக்கு கூட அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. பேசாமல் உள்ளே வச்சுட்டு இருந்திருக்காரு. எப்போ அவன் தம்பிக்கு கொடுத்தப்போ தான் எனக்கு இதில் ஒன்றுமே இல்லை இந்த வீட்டில். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் வாஸ் ஹி லிவிங்? வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஆர் வி லிவிங்? ஆண்டவர் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்துட்டார். கொடுத்துருந்தோம், யாரும் இல்லாதவர்களைப் போல நானே ஸ்ட்ரைவ் பண்ணி நானே இன்னும் அதிகம் செஞ்சு லெட்ஸ் டூ மோர். ஏன்னா இது பத்தாது, இது பத்தின இது கிடைச்சிட்ட பிறகு அடுத்த லிஸ்ட்டு. இட்ஸ் நெவர் எண்டிங் லிஸ்ட் ஆஃப் திங்ஸில் நம்ம சுழன்று கொண்டே அந்த ப்ராடிகளோட பிரதரை போல ஆர்ஃபன் ஸ்பிரிட்டில் வாழ்கிறோமா, இல்லை குமாரனை போன்ற பிள்ளைகளை போன்ற அன்போடு? எது இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த வீடு என்னோடது, இந்த இடம் என்னோடது, அவர் பார்த்துக்குவார். ஐ ஜஸ்ட் ரெஸ்ட். காட் ஹஸ் கால்ட் அஸ் டு கம் அண்ட் ரெஸ்ட், ரைட்? அவருடைய பிரசனத்தில் அமைதலாய் இருக்கும்படி அவர் அழைக்கிற அழைப்பு நம்முடைய ஜீவியம், ரைட்? அப்படியானா காரியங்கள் நடக்கும்போது, கஷ்டங்கள் வரும்போது நமக்கு வலிக்காதா அப்படின்னு சொன்னால் அது நிஜமில்லை. நம்ம இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், இழப்புகள் எல்லாவற்றையும் சந்திக்கும் போது வலிக்கும், ரைட்? வலி வேற, கவலை வேற, கவலை தாண்டி வருகிற பதட்டம் வேற. அந்த பதட்டம் தான் நம்மளுக்கும் மற்றவங்களுக்குமான வித்தியாசத்தை கொண்டு வருது. ஸோ ஆங்ஷியஸ் அபவுட் எவ்ரி திங் அண்ட் வரியிங் ஆங்ஷியஸ், இதெல்லாம் வந்து தேவையற்ற காரியம். பெயின், கிரீஃப், இதெல்லாம் வந்து நிஜம். அதில் கவலை இருக்காது, கஷ்டம் இருக்காது, துக்கம் இருக்காது, சோகம் இருக்காதுன்னு சொல்ல வரல. பெயின் வலிக்கும், தட் இஸ் ரியல். வி ஆர் நாட் ரன்னிங் அவே ஃப்ரம் இட். பட் அந்த பெயினுக்கு நடுவில் என் ஆண்டவர் போதும் அப்படிங்கிற ஒரு அமைதி, ஒரு சமாதானம், ஒரு பெலன், இதையும் ஆண்டவர் மாற்றி தருவார். இதை மாற்றலைனாலும் ஆண்டவர் போதுமானவர். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் அந்த முள்ளை எடுக்கவே இல்லை பவுலடியாருக்கு. அவ்வளவாய் ஆண்டவருக்கு ஓடின பவுலடியாருக்கு அந்த முள்ளை எடுக்கவே இல்லை. ஏன்னு அவருக்கு தெரியாது, ஏன்னு கேட்கல. என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். ஒருவேளை பல விதமான பலவீனங்கள், கஷ்டங்கள்ல போகலாம். பலவீனம் தான், இல்லைன்றது இல்லை. அந்த பலவீனத்துல தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் கிருபை எனக்கு முழுமையா இருக்கிறது என்று நம்பி வாழ்ற வாழ்க்கை இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். 2 days ago எனக்கு லாஸ்ட் வீக்கில் ஒன் ஆஃப் மை பேஷண்ட்ஸ், பர்சனல் ஃப்ரெண்ட்ஸும் கூட கிளினிக்கு வந்திருந்தா. முதல் குழந்தைக்கு ஆட்டிசம், அவளுக்கு ஒரு 1.5 வயசு 2 வயசில் அது கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு இப்போ 8 வயசு 9 வயசு கிட்டாது. ஷி வாஸ் கோயிங் த்ரூ த யூஸ்வல் ருட்டீன்ஸ், அந்த செய்ய வேண்டிய பல காரியங்களை செஞ்சுட்டு வந்திருந்தா. எப்போதும் சிரிச்சிட்டு இருப்பா. ஷி வில் ஆல்வேஸ் ஹேவ் அ ஸ்மைலிங் ஃபேஸ்.
அன்னைக்கு கிளினிக்கு வரும்பொழுது அதுக்கு அடுத்து ஒரு 2வது குழந்தை, அந்த குழந்தைக்கு 3 வயசு ஆகுது. அவளுக்கு ஒரு வாட்டியும் கேள்வி, இந்த குழந்தை நல்லா இருக்கா, இந்த குழந்தை நல்லா இருக்கான்னு கேட்டே இருப்பா. 3 வயசும் ஆச்சுப்பா, விட்டுரு, இந்த குழந்தை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஷி ஸ்டார்டட் க்ரைங். அழுக. அவளுக்கு என்னன்னா, இவ்வளோ தூரம் நான் வந்தது ஆண்டவருடைய கிருபை, இவ்வளோ தூரம். ஸோ தட் கேர்ள் இஸ் இன் அ ஸ்பெஷல் ஸ்கூல். பட் அவ சொல்கிற காரியம், இந்த பிரச்சனை எனக்கு சொன்ன ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட், இந்த பிரச்சனை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கலனா, எக்ஸாக்ட்லி ஹர் வேர்ட்ஸ், ஓகே, கொடுத்துருக்கலனா ஐ வுட் நாட் ஹவ் சரண்டர்ட் மை லைஃப் திஸ் மச். அவள் லைஃப் சரண்டர் இல்லாத லைஃப்னு நான் என்றைக்குமே நினச்சதில்லை. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட நான் நினச்சதில்லை. அவ்வளோ ஒரு ஆவிக்குரிய ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு மகள். காலேஜ் டேஸ்லேயே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு பிள்ளை, நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியம் வாழ்கிற பிள்ளை. அவள் சொல்கிறா, இந்த பிரச்சனை வந்திருக்கலன்னா நான் இந்த அளவுக்கு சரண்டர் பண்ணியிருக்க மாட்டேன். It is so good that God gave me this. So that is the vision, that is the lens of the way people of God live. என்னவாய் இருந்தாலும் இது ஆண்டவர் என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய மேன்மைக்காக, அவருடைய மகிமைக்காக, நான் அவரை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த உலகம்தான். திஸ் இஸ் சச் அ ஸ்மால் டைம். அந்த நூலில் இருக்கிற அந்த ரெட் ஸ்பாட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இஃப் யூ கேன் see that குட்டி பிட் ஆஃப் ரெட் ஸ்பாட் in the center, அவ்வளோதான் இந்த உலகத்தோட வாழ்க்கை. அந்த கயிறு முழுசும் எடுத்தீங்கன்னா தட் இஸ் இட்டர்னல் லைஃப். இந்த குட்டியோண்டு வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை காரியங்களுக்கு we are exploding too much, right? So it is so important that we remember that. ஆனால் இது எல்லாமே அனுபவிக்காதபடிக்கு இருக்கிற ஒரு முக்கியமான காரணம்னு நான் யோசிச்சேன்னு சொன்னால், இன்றைக்கும் அதே ஸ்ட்ராட்டஜியோட நம்ம கூடவே இருந்துட்டு, இல்லை நீ ஓடு, இல்லை நீ செய்யு, நீ ஒர்க் ஹார்ட் பண்ணேனா தான் ஆச்சு, நீ வேலைக்கு போனேனா தான் ஆச்சு, இப்படியும் உன் லைஃப் இருந்தால் தான் நீ உன்னோட லைஃப் இன்னும் ஃபேமுக்காக, இன்னும் ஆனருக்காக, இன்னும் பெரிய காரியங்களுக்காக நீ ஓடணும்னு சொல்லி கொண்டிருக்கிற அதே சாத்தான், ஏவாளையும் ஆதாமையும் ஏமாற்றின அதே சாத்தான், வீழ்ந்து போய் நம்ம இன்னைக்கு வர வச்ச நிலைமைக்கு செஞ்ச அதே சாத்தான், ஆண்டவரிடத்துல சொல்லி தோற்று போன அதே சாத்தான் இன்றைக்கு நம்மிடத்திலும் செய்து கொண்டிருக்கிற அதே ஸ்ட்ராட்டஜி தான். வேற ஸ்ட்ராட்டஜியே மாத்தலை, அந்த பழைய ஸ்ட்ராட்டஜிக்கு இன்னும் விழுந்துட்டு இருக்கோம். தட்ஸ் த சேட் பார்ட், ரைட்? இவ்வளவு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பிறகும் அந்த பழைய ஸ்ட்ராட்டஜியில் அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். லெட்ஸ் நாட் கிவ் சேட்டன் த victory, right? So let's remember that he is around. Do not be deceived. இத்தனை எண்ணங்கள் நமக்குள்ள வரதுக்கு ஒரே ஒரு காரணம், that he is deceiving us. Let's not be deceived again. ஒரு முறை ஏமாந்துட்டோம், இன்னொரு முறை வேண்டாம், right? God is இன்னைக்கு சோஷியல் கன்சர்ன் சண்டே, அதை குறித்து பேசாமல் நம்ம முடிக்கிறது இட்ஸ் நாட் ரைட். ஸோ இந்த ஒரு பரிபூர்ண ஜீவியத்தின் நிறைவோடு கூட தேவைகளை நம்ம சந்திக்க போகும்பொழுது we will not look at the trouble they are going through. அந்த தேவைகளை சந்திக்க முடியும் ஒரு அளவுக்கு தான். It's not everybody's every problem we are going to meet, but what we can give them is this abundant life, right? So இந்த குறுகிய காலம் தாண்டின நித்திய ஜீவனுக்கு அவர்களை அழைத்து செல்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். Yes, we are at crossroads, right? 2 ராஜ்யங்கள், 2 பாதைகள். எந்த பாதையில் நம்ம இருக்கோம்? தேர்ந்தெடுத்துட்டோமா, தேர்ந்தெடுக்கலையா? ஒருவேளை குறுகலான பாதையை தேர்ந்தெடுத்திருந்தோம்னா மேடு பள்ளங்கள் கட்டாயமாக இருக்கும். அது மண் ரோடு, இது தார் ரோடு, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ரைட்? ஸோ இட் இஸ் கோன் பி டஃப், பட் we have the unseen Christ with us, right? The Christ who won the victory for us. நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். Be of good cheer. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கே நாம் அந்த நித்திய ஜீவனை வாழ முடியும். அந்நியர்களாய், பரதேசிகளாய், இந்த உலகத்தை சேர்ந்தவர்களாய் அல்ல, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் அல்ல, பரதேசத்தின் ஜீவிகளாய், சிட்டிசன்ஷிப், ஹெவன்லி சிட்டிசன்ஷிப்போட அந்த சிட்டிசன்ஸை போல வாழ்கிற வாழ்க்கை நம்முடையது. அதை ஏற்றுக்கொண்டு அதன்படியாக வாழ கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலும் ஒத்தாசை செய்வாராக. ஆமென்.